ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு ரைஸ் வேக போட்டாச்சு. ரைஸ் எங்கள் வீட்டில் வடித்த ரைஸ் தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்டில் கொஞ்சம் கீரை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, கூடவே கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் இன்ஸ்டன்ட் பாட்லேயே அப்படி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் இன்ஸ்டன்ட் பாட்லேயே அப்படியே நல்லா அந்த கீரை சுருண்டு வர வரைக்கும் நம்ம விட்டுற போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அதுலேயே பொரியலுக்கு தேவையான காய்கறியும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸ், கேரட், அப்புறம் கொத்தவரங்காய் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு அதிலேயே ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளேயே இதுக்கு ப்ரெஷர் குக்கருக்கு சீலும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே பூ போல் வெந்திருக்கும். அப்படியே அதுலேயே கடைஞ்சிக்கலாம். அப்புறம் அந்த பொரியல் அப்படியே தாளித்து விட்டுட்டோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இல்லைனா ரொம்ப நேரம் கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படி பாருங்கள், கொத்தவரங்க அப்படியே பூ போல் வெந்துருச்சு. அப்புறம் கேரட்டும் நல்லா அழகாக சாஃப்டாக வந்திருந்தது. அதனால் அதுலேயே அப்படியே ஒரு மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் திப்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக இப்படி தான் நான் கடைஞ்சிக்கிறது, மிக்சிலெலாம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிட்டு தாளிச்சிக்கிறதுக்கு. தாளிப்புக்கு வடகும் கருவேப்பிலை அது 2 தான், ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு தாளிச்சிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு தான் தாளிச்சிக்கிறேன். ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து அப்புறம் பீன்ஸு, கேரட்டும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மிக்சிலேயே நான் தேங்காவை நல்லா துருவி எடுத்துருவேன். நல்லா பொடியாக நல்லாயிருக்கும். வாயில் அப்படியே மாட்டாமல் அப்படியே கேரட் பீன்ஸோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியலும் அதே தான். இதில் மிளகாக்கு பதிலாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அதிலேயே கொஞ்சோண்டு பொடிச்ச வேர்க்கடலை சேர்த்துப்பேன். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதே மாதிரி உங்களோட டேவும் நல்லா ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு